சரி சமமா தானே பிரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அதோ பக்கத்துல தான் மளிகை கடை இருக்கு, தராசுல எடை போட்டு பார்த்துலாமா? நீங்க சாப்பிடுங்க. என்னங்க என்ன அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. இப்படி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறது புதுசா இருக்குங்க. என்ன சங்கடமா இருக்கா? இல்ல இல்ல, நல்லா இருக்கு. இடம் தான் நல்லா இருக்கு. அப்போ நான் கொடுத்த டிஃபன் நல்லா இல்லையா? ஏங்க இது சொல்லவா வேணும்? அமிர்தங்க. ஓ, திவ்யா அடிக்கடி சொல்லுவா, ஆன்ட்டி சூப்பரா சமைப்பாங்க, ஸ்கூல்ல கௌதம் கொண்டு வரத நான் தான் ஃபுல்லா சாப்பிடுவேன்னு. நானும் ஏற்கனவே உங்க கையால சாப்பிட்டுருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்குங்க. சரிங்க, ரொம்ப ஓவரா புகழாதீங்க. நான் என்ன பிரியாணியா கொடுத்திருக்கேன்? சாதாரண கிச்சடி தானே. இதுவே இப்படி சூப்பரா இருக்குன்னா நீங்க பிரியாணி செஞ்சா எப்படி இருக்கும்? ஏங்க, பழைய கஞ்சியா இருந்தாலும் அதை குடுக்கறவங்க கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உங்களுக்கு இருக்கு. ஏங்க, நானும் நல்லா சமைப்பேன். ஆம்பளை பையன் எதுக்கு அடிப்படையில வேலை பார்க்கணும்லாம் எங்க அம்மா நினைச்சதே இல்ல. அவங்க தான் எனக்கு சமையல்லாம் கத்து கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா திவ்யாவுக்கு எங்க அம்மா சமையலை விட என் சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். உங்க அளவுக்கு சூப்பரா இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன். திவ்யா சொல்லிருக்கா கௌதம்க்கும் சமையல் கத்து கொடுக்கணும். நீங்க கவலையப்படாதீங்க, கௌதம்க்கு நான் சமையல் கத்து கொடுக்கறேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நானும் அவனும் பண்ணுவோம். நீங்க சமைச்சா நான் பரிமாறுறேன், நீங்க துணியை துவைச்சா நான் அதை காய வச்சு எடுத்து வைப்பேன். இப்படி எந்த உதவினாலும் நான் பண்ணுவேன். இல்ல, ஜெனரலா இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னேன். பொதுவா எல்லா ஆண்களும் வீட்டுல பொண்டாட்டிக்கு வேலை செய்யறத அவமானமா நினைக்கிறாங்க. அவங்கள ஜெயிக்கிறத ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா தோல்வியிலையும் சந்தோஷம் கிடைக்கிற ஒரே இடம் பொண்டாட்டி தான். அவகிட்ட தோக்கறதுல தான் வாழ்க்கையோட உண்மையான வெற்றியே இருக்கு. இது தெரியாம பல ஆம்பளைங்க வாழ்க்கையில தோத்து போறாங்க. அவகிட்ட என்ன ஈகோ? அம்மாவுக்கு அப்புறம் நம்மள இன்னொரு அம்மாவா இருந்து பாத்துக்கிறது பொண்டாட்டி தானே.